வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. உணவுப் பொருள் வழங்கும் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் மூலமாக அரசு தரப்பில் ஒரு ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன என்று பார்த்தீங்க அப்படின்னா, இனி ரேஷன் அட்டை இல்லாமல் பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஜியோ பற்றின முழு இன்ஃபர்மேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃபை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செய்தி வெளியீடுன்னு சொல்லியிருக்காங்க. 5/4/5 வந்து பார்த்திங்க அப்படின்னா 12/3/2024 சொல்லியிருக்காங்க. செய்தி வெளியீடு என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது விநியோக திட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் அரிசி உட்பட இன்றியமையாத பொருட்கள் நியாய விலை கடைகளில் வாயிலாக பெற்று பயன்பெற்றும் வண்ணம் புதிய குடும்ப அட்டை தொடர்ந்து விநியோகம் செய்யப்பட்டும் வருகின்றன. தமிழ்நாட்டில் 7/5/2021 முதல் 30/6/2023 வரை 15 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேரால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2 வருஷத்தில் பார்த்திங்கன்னா 15 லட்சம் குடும்ப அட்டை வந்துட்டு புதுசாக கொடுத்துருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நடப்பில் உள்ள குடும்ப அட்டைகள் அடிப்படையில் புதிய நலத்திட்ட உதவிகள் வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் பயனாளிகள் எண்ணிக்கையினை சமநிலையில் வைக்கும் வண்ணம் குடும்ப அட்டைகள் விநியோகம் செய்யும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இடையில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் 27,577 குடும்பங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இணையதளத்தின் மூலமாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய 45,509 புதிய குடும்ப அட்டை தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறுஞ்செய்திகள் அவர்களது மொபைல் நம்பருக்கு அனுப்பப்பட்டதாகவும் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. இவர்கள் புதிய அட்டை வட்ட வழங்குதல் அலுவலருக்கு தங்களாகவோ அல்லது தங்கள் குடும்ப உறுப்பினர் எவரேனும் சென்று பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த குடும்ப அட்டையின் விண்ணப்பதாரர்கள் சேருவதற்கு முன்னரே விண்ணப்பதாரர்கள் அனைவரும் இன்றியமையாத பண்டங்களான நியாய விலை கடைகளில் பெறும் வகையில் குடும்ப அட்டை செயலாக்கப்பட்டுள்ளதாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மொபைல் நம்பருக்கும் வந்துட்டு உங்களுக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குடும்ப அட்டை எண்ணிக்கை கடை பணியாளர் தெரிவிக்க விரல் கைரேகை சரிபார்க்கப்பட்டு பின்னர் நியாய விலை கடைகளில் அவர்கள் இன்றியமையாத பொருட்களை அட்டைதாரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது புதுசாக வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்துட்டு 15 லட்சம் வந்துட்டு புதிய குடும்ப அட்டை வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா 45,500 புதிய குடும்ப அட்டைகள் வந்து வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மெசேஜ் எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க. பட் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் உங்களுக்கு நீங்கள் அட்டை வர்றதுக்கு முன்னாடி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிட்டு நியாய விலை கடையில் போய்ட்டு கை விரல் ரேகை வச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு அனைத்து இன்றியமையாத பொருட்களையும் வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற விஷயத்தை தான் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. முதன்மை செயலாளர் அலுவலர் உணவுப் பொருள் வழங்கும் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை மூலமாக தான் முக்கியமான அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.